மனைவியிடம் ஜாக்கிரதையாக இருங்கள், இல்லையென்றால் இழப்பு உங்களுக்கு தான். மனைவி கணவனை திட்டுவது குளத்தில் கல் எறிவது போல, ஆனால் கணவன் மனைவியை திட்டுவது தேன்கூட்டில் கல் எறிவது போல. இதிலிருந்தே இழப்பும் பாதிப்பும் யாருக்கு அதிகம் என புரிந்து கொள்ளுங்கள். மேலும் தேனி கடித்து கூட இருந்தவர்கள் உண்டு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மனைவியிடம் ஜாக்கிரதையாக இருங்கள். கணவர்களாக இருக்க தகுதி உடையவர்களால் மட்டுமே இதை செய்ய முடியும். விட்டு கொடுத்து செல்லுங்கள், அவளை விட்டு கொடுத்து பேசாதீர்கள். தியாகம் செய்யுங்கள், அவளின் தியாகத்தை மதிக்காமல் இருக்காதீர்கள். கோபம் கொள்ளுங்கள், அவளின் கோபத்திற்கு காரணமாகி விடாதீர்கள். அள வையுங்கள், தவறில்லை, ஆனால் சிரிக்க வைக்க தவறாதீர்கள். புரிந்து கொள்ளுங்கள், அவளின் புரிதலும் அர்த்தமாகும். சந்தோஷப்படுத்துங்கள், உங்களின் சந்தோஷத்துக்காக போராடுபவள் அவள். அவளிடம் பேசுங்கள், அவளுக்காகவும் பேசுங்கள். மனைவியிடம் தோற்றுப்போய் பாருங்கள், அது அத்தனை அழகானது. மேலும் கணவனாக இருக்க தகுதி உடையவர்களாலே மட்டுமே இதை செய்ய முடியும். உண்மை என்றால் ஒரு லைக் போடவும். மனைவி என்பது கடவுளால் கணவனுக்கு வழங்கப்பட்ட பொக்கிஷம். கடல் சொன்னது, மனைவி என்பவள் கணவன் துக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் அவனை தன் மடியில் ஏந்தி ஆறுதல் சொல்பவள். வானம் சொன்னது, மனைவி என்பவள் கணவனின் ஒவ்வொரு துக்கத்தையும் தனதாக எண்ணி கண்ணீர் வடிப்பவள். பூமி சொன்னது, மனைவி என்பவள் கணவனின் மணிமகுடம் ஆவாள், கணவன் அதில் பதியப்பட்டு இருக்கும் வைரம். காற்று சொன்னது, மனைவி கணவனின் ஆடையாகவும் கணவன் மனைவியின் ஆடையாகவும் இருக்கிறார்கள். மலை சொன்னது, மனைவி என்பவள் கணவன் சிறப்பாக வாழ்ந்து சொர்க்கம் செல்ல ஆசைப்படுகிறாள். சொர்க்கம் சொன்னது, மனைவி இல்லாமல் கணவன் மட்டும் சொர்க்கம் போக எந்த முகாந்திரமும் இல்லை. இறைவன் கூறினார், மனைவி என்பவள் என் தரப்பில் இருந்து ஒவ்வொரு கணவனுக்கும் வழங்கப்பட்ட விலை உயர்ந்த பொக்கிஷமாகும். அவளே வாழும் சொர்க்கம், அவளுடன் வாழும் வாழ்க்கையே சொர்க்கம். உண்மையிலேயே மனைவியை நேசித்து பாருங்கள். அவளை சொர்க்கமாகவோ நரகமாகவோ மாற்றுவது உங்கள் கையில்தான் உள்ளது கணவன்மார்களே. உண்மை என்றால் ஒரு லைக் போடவும். தெரிந்தே கணவனோடு வாழ்ந்து தன் வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டிருக்கும் மனைவிகள், நான் இருக்கிறேன், கவலை வேண்டாம். இந்த வார்த்தைக்காக எத்தனை இதயங்கள் ஏங்கி தவிக்கின்றனர் இந்த உலகில். முக்கியமாக சில மனைவிகள் தன் இறப்பு வரையிலும் இந்த ஒரு அபூர்வமான வார்த்தையை தன் கணவன் வாயிலிருந்து கேட்கவே முடியவில்லை. சிலர் கேட்க வாய்ப்பில்லை என்று தெரிந்தும் வேறு வழி இல்லாமல் அவர்களோடு வாழ்ந்து தன் வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை என்றால் ஒரு லைக் போடவும்.